காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக தொடர்ந்து தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். கஞ்சா மற்றும் பலவித போதைகளால் மாணவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள், குறிப்பாக இன்றைக்கு இளம் பெண்கள் உட்பட பலவித சீரழிவுகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழகத்தில் ஆட்சி செய்த திமுக மற்றும் இதுக்கு முன்னால் ஆட்சி செய்த அதிமுக அவர்களிடம் பலமுறை தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும், பெருகி வரும் கஞ்சா மற்றும் பலவித போதைகளை ஒழிக்க வேண்டும் என்கிற பலவித முன்னெடுப்பு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆட்சியில் இருந்தவர்களும் சரி, ஆட்சி செய்தவர்களும் சரி இதுவரை கண்டுகொள்ளவில்லை. எங்கு பார்த்தாலும் குழந்தைகள் முதல் பெண்கள் வரை, இளைஞர்கள், மாணவர்கள் என பலவித போதைகளால் சீரழிந்து பலவித பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்கின்றன. சமீப நாட்களாக எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இந்த தமிழகத்தில் காண முடியவில்லை. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. பலவித போதை பிரியர்களால் பெண்கள் பலவிதத்திலும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு பலவிதத்திலும் பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்கிறார்கள். ஆகவே தமிழகத்தில் முற்றிலும் பெருகி வரும் கஞ்சா மற்றும் பலவித போதைகளை ஒழிக்கப்பட வேண்டும், பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தை மையப்படுத்தி காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக அண்ணன் தமிழக மக்கள் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கு இந்த நோக்கத்தை வலியுறுத்தி, இந்த நோக்கத்தை ஒட்டுமொத்த தமிழகம் எங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், அனைத்து வித போதைகளையும் ஒழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக அண்ணன் வேலுமுருகன் அவர்களிடம் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு போராளிகள் சார்பாக ஆதரவு தெரிவித்து இந்த நோக்கத்தை வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளோம்.